பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா புஸ்தகம் 3:7. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் உங்களை புரிந்து கொள்ளாத ஜனங்களின் மத்தியில் வாழ்கிறீர்களா? எப்படி இப்போ உங்களை புரிஞ்சு கொள்ளாத மனுஷர்கள் மத்தியில, மனுஷிக மத்தியில வாழுகிறீங்களா? நீங்க நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமை செய்யறாங்களா? நீங்க உதவி செய்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா? உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்களா? நன்றி இல்லாத ஜனங்கள் மத்தியில், எப்படி நன்றி இல்லாத ஜனங்கள் மத்தியில் மாட்டிக்கொண்டு இருக்கீங்களா? தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நீங்கள் பண நெருக்கடியின் நிமித்தம், கடன் நெருக்கடியின் நிமித்தம், வியாதியின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், உங்கள் இள வயதின் தவறுகளின் நிமித்தம் தலை குனிந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க தேவப்பிள்ளை. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும், மலை போல உள்ள பிரச்சனைகளையும் சரி செய்கிற ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தேவப்பிள்ளை. ஆதி காலத்தில் யோசேப்பு என்னும் வாலிபன் இருந்தான். அந்த மனுஷன் அவன் தன் சொந்த குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டான். அவனை விலைக்கு வாங்கினவர்கள் அவன் இவங்களுக்கு உண்மையா உள்ளவனாக இருந்தபடியினால் அவனை ராஜ வம்சத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு அவன் உண்மையும் உத்தமமான தேவனுக்கு பயந்த மனுஷனாக நடந்தபடினால, அவன் அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நடந்தனால ராஜா அவனுக்கு தன்னுடைய ஸ்தானத்தையே கொடுத்து விட்டான். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, குறிப்பிட்ட காலம் வந்தது. இவன் சகோதரர்கள் யாரெல்லாம் வெற்றி போட்டாங்க, இவங்க குடும்பத்தார் எப்படி வெறுத்து அவனை அடிமையா விட்டாங்கல்ல, அவங்க எங்க வராங்க? இவன் சகோதரர்கள் பஞ்சகாலம், அவங்க இருக்கிற மாநிலத்துல பஞ்சம். அந்த பஞ்சத்துல அவங்க தவித்த போது தன் சகோதரன் இருக்கும் தேசத்திற்கு போய் தானியங்களை வாங்க வந்தாங்க. என்ன வாங்க வந்தாங்க? தானியங்கள், உணவு தானியங்கள். பட்டினியா இருக்கிறாங்க, வாங்க வராங்க. அவங்களுக்கு அப்பந்தான் இந்த அதிபதியா இருக்கிறான், ராஜாவா இருக்கிற அந்த இது அவங்களுக்கு தெரியாம வராங்க. அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, தங்களால் அடிமையாக சிறு வயதில் விற்கப்பட்ட சகோதரன் அங்கு ராஜஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பதை தங்கள் சொந்த கண்களால் பார்த்தார்கள். தேவப்பிள்ளை, ஆண்டவர் யோசேப்பை அவன் சொந்த சகோதரர்கள், சொந்த ஜனங்கள் மத்தியில் அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இனி நம்மை எப்படி, உங்களை என்னன்னா நம்மை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை புரிந்து கொள்ளாத, எங்களை நேசிக்காத, எங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தும் எங்கள் அன்பு ஆண்டவரே, இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் மனவேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும், ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை, ஏன் என்னை மட்டும் இருக்கிறார்கள், நான் செய்யாத தவறையும் நீ செய்தாய் என்று சொல்லுகிறார்களே, நீ எல்லாம் மேலே வரவே முடியாது, நீ எல்லாம் சந்தோஷமாக இருக்கவே முடியாது, நீ எல்லாம் சமாதானமாக இருக்கவே முடியாது, இந்த வியாதியிலிருந்து, இந்த நோயிலிருந்து உனக்கு விடுதலையே கிடைக்கவே கிடைக்காது, நீ எல்லாம் குடும்பமாக சொந்த பந்தங்களோடு வாழ தகுதி இல்லாதவள் என்று சொல்லுகிறார்களே ஆண்டவரே என்று வேதனைப்படுத்துறாங்களே அப்பா. எஸ்ஸப்பா, வேதனைப்படுத்துறாங்களே. தேவப்பிள்ளையே, பதறி போயிருக்கீங்களா? கலங்காதீங்க. எதையும் நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல எந்த மனுஷங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்த நம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அந்த நேரம் ஆண்டவரே, இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, உயர்த்துவீராக ஆண்டவரே, மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே என்று பிரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுக்காவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.